பிரைஸ் த லார்ட். உலகத்தில் வாழ்கிற இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கேட்பதை விட ஆண்டவரோடு ரகசிய வருகையில் நாமும் செல்ல நம்மளை எப்படி தகுதிப்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாமளும் வெறுக்கணும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிற ஒரு காரியம், ஆனால் மனிதர்கள் அதுதான் அதிகமாக செய்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்ப்போமா? சகரியா 8:17 ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான இன்மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, பொய்யானை இடுகிறவர்களை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் பொய்யானை இட்டதில்லையா? ஒருவேளை இதன் பதில் இல்லைன்னா சந்தோஷம். அப்படி பொய்யானை இடுகிறவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரிடம் ப்ரேயர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் பொய்யானை இட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறத கேளுங்க. ஆண்டவர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஸ்தானத்திற்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுவார். ஆனால் அப்படி அவர் நினைக்கும் பொழுது உங்களிடம் இருக்கிற சிறு சிறு தவறுகள் கூட ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த பெரிய லட்சியத்தை அடைய முடியாமல் ஒரு தடையாகவே இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம கிட்ட அப்படி என்ன பெரிய தவறு இருக்குன்னு. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் சின்னதோ பெரியதோ அது உங்களுடைய எதிர்காலத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் லட்சியத்துக்கும் பெரிய தடை என்பதை மறந்துடாதீங்க. இன்னும் சில பேர் பொய்யான இடுகிறது தவறு என்பதை அறிந்திருந்தும் தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மேல் எல்லாவற்றிற்கும் மேல் சிறு சிறு குழந்தைகளின் மீது கூட பொய்யான இடுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்குது. அது என்ன தடை என்ன தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். உங்ககிட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத இத்தகைய சிறு சிறு பாவங்கள் உங்களை விட்டு தூரம் போகட்டும். தடைகளை உடைத்தெறிகிறவர் உங்கள் முன்னே கடந்து செல்கிறார். Have a blessed day. Jesus bless you.